சாத்தான்குளம் கொலை வழக்கின் தீர்ப்பு. முழு விவரங்கள் பார்க்கலாம். 2020 பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய சாத்தான்குளம் தந்தை மகன் ஜெயராஜ் மற்றும் பென்னிக்ஸ் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 9 போலீசாருக்கும் மரண தண்டனை விதித்து மதுரை மாவட்ட நீதிமன்றம் ஏப்ரல் 6, 2026 அன்று தீர்ப்பளித்துள்ளது. இது காவல்துறையினால் செய்யப்பட்ட கொடூரமான கொலை என நீதிபதி ஜி முத்துக்குமரன் கருத்து தெரிவித்துள்ளார். அன்றைய ஆய்வாளர் ஸ்ரீதர் உள்ளிட்ட 9 காவல்துறை அதிகாரிகள் குற்றவாளிகள் என நிரூபிக்கப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. 2020 ஊரடங்கு நேரத்தில் கடையை மூடாத காரணம் காட்டி ஜெயராஜ் மற்றும் பென்னிக்ஸ் போலீசாரால் காவல் நிலையத்தில் கொடூரமாக தாக்கப்பட்டு பின் இருவரும் உயிரிழந்தனர். தந்தை முன் மகனையும் மகன் முன் தந்தையை நிர்வாணப்படுத்தி தாக்கியது பதைக்க வைக்கிறது என்றும் இது போன்ற வழக்குகளில் மரண தண்டனை தவிர வேறு வழியில்லை என்றும் நீதிபதி கூறியுள்ளார். இறந்தவர்களின் குடும்பத்திற்கு 1,40,00,000 இழப்பீடு வழங்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இவ்வழக்கில் சம்மதம் பூட்ட 10வது குற்றவாளியான சிறப்பு உதவி ஆய்வாளர் பால்துரை கோவிட்-19 காரணமாக 2020 உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த வழக்கு முதலில் காவல்துறை விசாரணைக்கு பின் சிபிஐ ஒப்படைக்கப்பட்டு 5 ஆண்டுகளுக்கும் மேலான சட்ட போராட்டத்திற்கு பின் தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. சாத்தான்குளம் துயர வழக்கில் 9 போலீசாருக்கும் உச்சபட்ச தண்டனை அறிவித்ததும் பேனா முனை உடைத்தார் நீதிபதி முத்துக்குமரன்.